லைஃப்பில் கோல் இருக்கலாம், ஆனால் உங்கள் சோலை இறந்துடக்கூடாது. அன்பானவர்களே, ஒரு புகழ்பெற்ற ஒரு குங்ஃபு மாஸ்டர் அவர்கிட்ட ஒரு பையன் போய் குங்ஃபு கற்றுக்கிறதுக்காக போனான். அவர்கிட்ட போய் கேட்டான், மாஸ்டர் எனக்கு குங்ஃபு கற்றுக்கணும்னா எவ்வளோ நாள் ஆகும்? அவர் சொன்னார் 10 இயர்ஸ் ஆகும். இவன் கொஞ்சம் உற்சாகமாயிட்டான். உடனே அந்த மாஸ்டர் சொன்ன, மாஸ்டர் நான் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணனா எவ்வளோ நாளில் கற்றுக்க முடியும்? அவர் சொன்னார் 20 இயர்ஸ் ஆயிடும்னா. இவன் திருப்பி சொன்னான், என் என்டையர் ஃபுல் டைமை டிவோட் பண்ணி நான் இந்த குங்ஃபுவை கற்றுக்கிட்டா எவ்வளோ நாளில் கற்றுக்க முடியும்? மாஸ்டர் யோசித்து அவனை திரும்பி சொன்னார், 30 வருஷம் ஆகும். இந்த சின்ன பையனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. மாஸ்டரை பார்த்து கேட்டான், மாஸ்டர் நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு நான் அதை பண்ணேன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இன்னும் வருஷம் ஜாஸ்தி ஆகும்னு சொல்கிறீங்க? அந்த மாஸ்டர் சொன்னார், தம்பி நீ கற்றுக்கிற இந்த கலை முக்கியம் இல்லைப்பா. இந்த கலையை கற்றுக்கும் போது உன் லைஃப்பில் சில பாடங்களை இயற்கை சொல்லிக் கொடுக்கும், உறவுகள் சொல்லிக் கொடுக்கும். நீ அதெல்லாம் வேண்டான்னு ஒதுக்கி ஒதுக்கி வச்சுட்டு இதை மட்டும் வேணுன்றது எப்படி இருக்குதுன்னா, ஒரு மரத்து மேலே நீ ஏறுற, அந்த மரத்து மேலே இருக்கிற ஒரு பழம் மேலே உன்னுடைய கண் இருக்குது. அதனால நீ என்ன பண்ணுற, அந்த மரத்து மேலே ஏறுறதுக்கு வெறும் பழம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு பழத்தை மட்டுமே பார்த்துட்டு மரத்தில் ஏறினா நீ கீழே இருக்கிற அழகான காட்சிகள், அந்த மரம் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குது, இல்லை இந்த மரத்தில் ஏறுறோமே இந்த கிளை முறிஞ்சு கீழே விழுந்துட்டா என்ன அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் நீ பிளான் பண்ண வேண்டாமா? இதுக்கெல்லாம் நீ மரத்தை பார்க்கணும், இயற்கையை பார்க்கணும். இதை பார்க்காம வெறும் அந்த பழத்தினுடைய ருசியை பார்த்து யோசித்தினா லைஃப்பில் கோல் இருக்கலாங்க, ஆனால் சோலை இறந்துடக்கூடாதுங்க. ஏனென்றால் நம்முடைய லைஃப்பில் கடவுள் கொடுத்த குடும்பம், கடவுள் கொடுத்த நம்முடைய பெற்றோர், கடவுள் கொடுத்த இயற்கை, இதை எல்லாவற்றையும் அனுபவிக்காம if we don't enjoy the journey and you are only going to be goal driven. சில பேர் நல்ல வேலை, நல்ல குடும்பம், பிஸியாக பிஸ்னஸில் மாறின பிறகு சர்ச்சுக்கு வரதில்லை, கடவுளை தொழுகை செய்வதற்கு அவர்கள் வருவதில்லை. காரணம் என்ன? தனக்கு கடவுள் கொடுத்த அந்த பழம் அவங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்குது, ஜேர்னியை மறந்துடுறாங்க. உங்கள் லைஃப்பில் உங்கள் கோல்னால உங்கள் சோலை மறந்துடாதீங்க. உங்கள் சோலுக்கு தேவையானதை கொடுங்க. உங்களுடைய சோல் தான் உங்களை சந்தோஷமாக வச்சுக்கும். உங்கள் சோல் உடஞ்சு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ சக்ஸஸ் வந்தாலும் அது இனிமையாக இருக்காது. ரிமெம்பர், யூ ஹாவ் அ சோல். இட்ஸ் நாட் எவ்ரிதிங் அபவுட் த கோல். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் சோல். மற்றவங்கள்ட்ட சிரித்து பேசுங்க. கடைசியாக நீங்கள் சிரித்தது எப்போ? கடைசியாக நீங்கள் சந்தோஷப்பட்டு இயற்கையை பார்த்து உங்களுக்கு சந்தோஷமாக டோபமைன் வந்தது எப்போ? சில பேர் ட்ரெயினில் போவாங்க, தூங்கிக்கிட்டே இருப்பாங்க, எதையுமே பார்க்க மாட்டாங்க, வெளியில் அழகான காட்சிகளை பார்க்க மாட்டாங்க, என்ஜாய் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு போய் இறங்கினா அங்கே என்ன செய்யணுன்றது மட்டும்தான், ஆனால் அந்த பயணத்தை என்ஜாய் பண்ண மாட்டாங்க. மனிதர்களோட பேசி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசி, உங்கள் காலேஜ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் பேசி சிரித்து எவ்வளோ நாள் ஆச்சு? இன்னைக்கு கொஞ்சம் டைம் விட்டுடுங்க. ஏனென்றால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். மார்க் 8:36, மார்க் 8:36 இப்படியாக ஆண்டவர் சொல்றார், மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினார், அதனால் அவனுக்கு லாபம் என்ன? இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் சோல். இட்ஸ் நாட் எவ்ரிதிங் அபவுட் த கோல். டேக் கேர் ஆஃப் யுவர் சோல். கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணுங்க, ரிவைவ் ஆகுங்க, ரினியூ பண்ணுங்க. கடவுள் உங்களுக்கு கிரேட்டர் ஹைட்ஸ் கொண்டு போவார். ஐ வாண்ட் டு லெட் யூ நோ, என்ஜாய் த ரைட். ஏன்னா இட்ஸ் நாட் எவ்ரிதிங் அபவுட் யுவர் கோல், it's also about your soul. Take care of your soul. God bless you.